நிறைய பேர் நம்ம சின்ன வீட்டுக்கு போமா உங்களுக்கு அதுதான் சௌகரியமா இருக்கு, நீங்க அங்கதான் ஜாலியா இருப்பீங்க. நிறைய பேர் போறேன் சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லாத குழந்தை பிறக்க போகுது, இந்த வாழைக்காய் வைக்க போதாமா பயங்கர டேஸ்டா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, நாங்க வந்து நேற்று வந்து ஈரோடு ரவுண்ட்ஸ் போயிருந்தோம். போயிட்டு வரும்போது ரோட்டு பக்கம் ஒரு கடையில மொச்சக்காய் வித்துது, மொச்சக்காய் பச்சை பட்டாணி இதெல்லாம் வித்துது. சேர்ந்து வாங்கிட்டு வந்து சரி அதை இன்னைக்கு செய்யலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு அதுதான் நான் செய்ய போறேன். அதெல்லாம் முக்கியமான விஷயம். நீங்க நிறைய பேர் அம்மா நீங்க சின்ன வீட்டுக்கு போங்கம்மா, சின்ன வீட்டுக்கு போங்கம்மா, உங்களுக்கு அதான் ஜாலியா நல்லா இருக்கு. நீங்க அதெல்லாம் தான் இந்த வீடியோல கடைசியா நீங்க என்ன நான் பண்ண போறேன் நீங்க பார்க்க போறீங்க. நிறைய பேர் அம்மா சின்ன வீட்டுக்கு போமா உங்களுக்கு அதுதான் சௌகரியமா இருக்கு, நீங்க அங்கதான் ஜாலியா இருப்பீங்க. நிறைய பேர் போன வீடியோ சொன்னீங்க. அதே நான் என்ன பண்றேன் ஏது பண்ண இந்த வீடியோ முழுசா பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். பார்க்க வீடியோ போலாம் பார்க்கலாம். சந்தோஷமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இங்க பாருங்க, நம்ம வீட்டு வாழை மரத்துல அழகா குழந்தை பிறக்க போகுது, இந்த வாழைத்தார் வைக்க போதாமா அப்படின்னு எது வீட்டுக்காரன்னு சொன்னாங்க. அப்படியே சின்னதா வாழை பார்த்தீங்களா, துப்புளூட இருந்த கடைசி குழு இப்படி இருந்தா தார் வைக்குமாமா அப்படின்னு சொன்னாரு. கதா எனக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்லையா, நம்ம வீட்டில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குதுன்னு பயங்கர ஜாலியாக சந்தோஷமா இருக்குது. அது முழுசா தாரி வச்சா என்ன மரம்னு தெரியல மொத்தத்துல. நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்க, இதுல என்ன பழம் வரும் அப்படின்னு. நீ என்ன பழம்னு நினைக்கிற? நான் எதுவுமே நினைக்க தெரியலையே கண்ணே, எந்த பழம் நம்ம வைக்கணே. வாழைக்காய் சந்தோஷம் கண்ணே. மொந்த பழம் வச்சு போடலாம், தாளிக்கலாம். மந்த மரம் தின்னா ரொம்ப குளிர்ச்சி. மந்த மரம் வச்சாலும் சந்தோஷம், பூம்பாலம் வச்சாலும் எது வச்சாலும் சந்தோஷம். இந்த செடி அந்த செடி பாருங்க, ரெண்டும் ஒட்டுக்கா தான் வச்சோம். இது வாழை மரத்துக்கு வச்சு வரவே இல்லை. நல்லா சுத்தம் பண்ணிட்டு இப்ப தண்ணி ஊத்தினால மொக்கு வச்சு பூ வைக்குது. ஒரு பூ அதுல 10-20 பூ. அந்த இதுவும் ஒரே நாள்ல ஒட்டுக்காதான் வச்சோம். கல்யாணத்துக்கு போயிட்டு யூடியூபருக்கு கொடுத்தாங்க, செடி கொண்டு வச்சுட்டாங்க. இது வாழை மரத்துக்கு இதுக்கு வெளிச்சம் பத்தல, அது இல்லாம அது நல்லா வெளிச்சம் தனியா இருக்கு, சத்து அதுக்கு ஈஸியா கிடைச்சது. அது மாடு கடிச்சு கவாத்து பண்ணி நிறைய கிளை வந்துருச்சு. அது நம்ம பராமரிப்பே பண்ணாதனால அப்படியே இருக்கு. மாடு கடிச்சதுனா இப்படி வந்திருக்கு. கட் பண்ணி விட்டா ஹைட்டா போனா அவ்வளவுக்கு பூ வராது. கட் பண்ணி விட்டு கிளை நிறைய வந்தாதான் நிறைய பூ வரும். வச்சது அப்படியே இருக்குது. அதுலயே முத்தி போச்சு, பூ மட்டும் 1-2 வைக்குது. இது பாருங்க எவ்வளவு இலைக்கு சமமா பூ இருக்கு. தனியா இது வாழை மரத்து வேறு இதெல்லாம் மாட்டிக்கிச்சு. அதுதான் நமக்கு இதா இருக்குது. இலையும் பூவும் ஒரே அளவுக்கு இருக்குது. காய்க்கலாம் வேணா 20 ரூபாய்க்கலாமா, 1/2 கிலோ வேணா 30 ரூபானா. சரி நம்ம 1/2 கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னு நாங்க 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வந்தோம். பரவாயில்ல. இது பாருங்க, இது வந்து பச்சை பட்டாணி, இது 30 ரூபா தான். நம்ம வந்து பிரசான காய் நம்ம உளிச்சுக்கலாம். நம்ம வந்து கடையில வாங்கினோம்னா பட்டாணி வந்து சாயம் கட்டி இது பண்ணுவாங்க. இது வந்து ஒரிஜினலா நல்ல இது ரொம்ப சத்தானது. அதனால இது ஒரு 1/2 கிலோ, இது 30 ரூபா தான், இது 30 ரூபா தான். மொத்தம் 1 கிலோ வாங்கிருந்தோம். 1/2 கிலோலயே செய்ய போறியாமா? 1/2 கிலோ வேணாங்கண்ணே, எனக்கு பாதி இருந்தா போதும், கொஞ்சம் இருந்தா போதும். இங்க வேணா டக்குன்னு இப்படி உளிச்சுக்கலாம். இது அவரைக்கொட்டை தானே, நார்மல் அவரைக்கொட்டை தானே. அவரைக்கொட்டை தாங்கண்ணே. இதுதான் காய வச்சு இது பண்ணா அவரைக்கொட்டை. நம்ம அப்படியே செஞ்சோம்னா மொச்சக்காய் பச்சை செஞ்சோம்னு வச்சுக்கோங்க. அவரைக்கொட்டையோட இது சூப்பரா டேஸ்டா இருக்கும். தோலோட போடக்கூடாதா? தோலோடலாம் போடக்கூடாது. தோல் பாரு எவ்வளவு மொத்தமா இருக்குது. நம்ம கொட்டை மட்டும் தான் செலவு. அப்ப அவரைக்காய் வருதுல்ல, அது இதுதானே அவரைக்காய் வருது இல்ல? அவரைக்காய் அது வந்து நீட்டமா இருக்கு, அது வேற. அது பேரு அவரைக்காய், இது மொச்சக்காய். அவரைக்காய் வந்து இந்த கரும்பு பீன்ஸ் சொல்றோம்ல, அதெல்லாம் எடுக்கிறது அது பீன்ஸ் காய். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஒளிச்சிட்டு பார்க்கலாம். நீங்க நிறைய பேர் செஞ்சிருப்பீங்க, நிறைய பேர் இந்த டவுன்ல இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் செஞ்சிருக்க மாட்டீங்க. மேலும் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தான் தெரியாது. அதனால இதுக்கு உங்களுக்கு கிடைச்சதுன்னா அப்படி வாங்கி நான் எப்படி செய்யணும்னு பார்த்து செய்யுங்க. சூப்பரா இருக்கு இந்த குழம்பு, பயங்கர டேஸ்டா இருக்கும். ஒழிச்சுட்டு தண்ணி வந்து ஒரு சொம்பு வச்சிருக்கேன், இதுல வேக போட்டுக்கேன். இது ஒரு விசில் விட்டாவே போதுனால வெந்துடும், ஏன்னா பச்சை தானே. அதனால ஆமா கண்ணு வேணுங்கண்ணே. கொட்டை நிறைய இந்த கொட்டை வச்சுதான் குழம்பே டேஸ்ட் கிடைக்கும். அதனால கொட்டை வேணும். அதாவது 30 ரூபாய்க்கு வாங்கினா 3 குழம்பு தாராளமா வைக்கலாம். ஒரு கை 10 ரூபாய்க்கு கை வாங்கினா போதும். ஆமா கண்ணு பாருங்கண்ணே, 10 ரூபாய்க்கு இவ்வளவு இருக்குது. நமக்கு மொத்தமே ஒரு 30 ரூபா இருந்தா போதும் போல குழம்பு வச்சிடலாம் போல. ஆமா, அதுவே நம்ம உளிச்சு வித்தாங்கன்னா கொஞ்சம் தானே தருவாங்க. நம்ம நாமளே பச்சை வாங்கி குடிக்கிறோம், நமக்கு நிறைய கிடைக்கும். மூடி வச்சு ஒரு சவுண்ட் விடலாம். நான் அதுக்குள்ள ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவரைக்கொட்டை குழம்பு மாதிரியே தான் வைக்கணும். அதனால கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். அந்த குழம்புக்கு வந்து ஒரு 1 கிராம் சின்ன வெங்காயம் 2 தக்காளி போட்டுட்டேன். வணக்கி ஆட்டி ஊற்றுறேன். வணக்கி ஆட்டி ஊற்றுறேன். வணக்கி ஆட்டி ஊற்றுறேன், நல்லா இருக்கும்.
கொட்டை வந்து மொச்சக்காய் வந்து 3 விசில் வந்து எந்திரிக்கிறதோ வெங்காயம் நறுக்கிறதுக்குள்ள கொட்டை வந்து ரெடியாக இருக்குது. அதனால 100 கிராம் 2 தக்காளி போட்டுக்கிறேன். இது நல்லா வதக்கிட்டு ஆட்டி ஊற்றிக்கிறான்ட்டு பாருங்க. எங்கள் ஊரில் எலுமிச்சம்பழம் 1 ரூபா. பரவாயில்ல கண்ணு. இது வாங்க அடுத்த மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் இந்த ஒரு பழம் 5 ரூபாங்க. 5 ரூபா 6 ரூபா 7 ரூபாங்க. லைட்டாக ஜூஸ் போடுறதுனால இப்போ வந்து 1 ரூபா எனக்கே ஆச்சரியமா இருக்குது. 100 ரூபாய்க்கு ஒரு பைய வழியா வச்சிருந்தாங்கம்மா. அதான் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 500 பழமாச்சும் இருக்கும்ல. 100 ரூபாய்க்கு அவ்வளோ வச்சிருக்கிறாங்க. அது ஊறுகாய் பழங்களுக்கு நல்ல லாபம். ஊறுகாய் வாங்கி போடுறதுக்கு நாம அவளை என்ன பண்ணிட்டு இது வந்து 11 பழம் 10 ரூபா. 10 பழம் தான் எடுத்தேன். அப்புறம் இன்னொரு குடுக்கணுன்னே சரிங்க எடுத்துக்காங்க. 11 பழம் 10 ரூபா தான். ஒரு பழம் விட்டாங்க. பரவாயில்ல இல்லை ரொம்ப இதாக இருக்குது. வாங்கிட்டே மொச்சக்காய் வாங்கிட்டே கத்திரிக்காய் 1/4 கிலோ 5 ரூபா. இதெல்லாம் ஈரோட்டிலே செலவு பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னா இந்த வாரம் சந்தைக்கு நான் போகல. அதனால ஈரோட்டில் அதை வாங்கி வந்துடுறாங்க. வாங்கிடுச்சு கொட்டை பாருங்க செமையாக வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இது கூட காய் போட்டுக்கிறேன். நார்மலாக அவரைக்கொட்டையை விட இது டேஸ்ட் நல்லா இருக்காமா? நல்லா இருக்கும். ஏன்னா இது பச்சை காய்னா நல்லா இருக்கும். நான் வந்து 3 சவுண்ட் விட்டேன். நல்லா பூவாட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட காய் போடுவேன். நான் அப்படி குக்கர்லேயே இன்னைக்கு செஞ்சுட்டு போகிறேன். 2 தக்காளி ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அதாவது குக்கர்லாம் வச்சு ஒரு சவுண்ட் விட்டுனா வெந்துடும். தாவலையிலே கொஞ்சம் லேட் ஆகும். கத்திரிக்காய் வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 25 கிராம் தான் போட்டேன். ஏன்னா அதில் வந்து ஒரு கொஞ்சம் நாளாக வணங்கிருக்கிறனால இதில் வந்து பெரிய கை ஒரு 4 கை தான் கட் பண்ணி வச்சு நிறைய வெங்காயம் இதில் போடல. இதில் வந்து நீங்கள் பூசணிக்காய் கூட போடலாம். சக்கரை பூசணிக்காய் போட்டு வச்சாலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு என்கிட்ட சக்கரை பூசணிக்காய் இல்லை. அதான் வெறும் கத்திரிக்காய் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். அதுக்கு ஏற்ற மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இது நம்ம வீட்டில் அரைச்சது தான். கொஞ்சம் காரம் பார்த்தாது கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு கலக்கிட்டு அப்படியே மூடி வச்சிடும். காய் ஆமாம் கண்ணே காய் வேணும். அதுக்குள்ள ஒரு கொட்டை புளி உரைச்சிக்கலாம். குழம்பு விசில் போட்டுக்கிறேன். விசில் போட்டு ஒரே விசில் காய் குழம்பு வந்துடும். புளி பாருங்க ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி நான் சுடுதண்ணில் போட்டுக்கிறேன். ஏன்னா சீக்கிரம் உரிக்கும். புளி கழுவிட்டு சுடுதண்ணில் போட்டு இது குழம்புக்கு குழம்புக்கு சமையுது. குழம்பு தான் ரசம் எடுத்து வச்சா ரசம் கொஞ்சம் இருக்குது. ரசம் வைக்கிறது குழம்பு தண்ணி வைக்க போறேன். இது இருக்கட்டும். நான் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சிக்கிறேன். வெறும் தேங்காயை இந்த வெங்காயம் இது தான் அரைக்க போறேன். தேங்காய் ஊறுபட்ட கராக்கி. அதனால தேங்காய் வந்து கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்களேன் ஒரு சின்ன முடியில் 1/2 முடி தேங்காய் போட்டுக்கிறேன். இவ்வளோதான். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். நான் அதுக்கோசரம் தான் இந்த வெங்காயம் தக்காய்லாம் ஆட்டி ஊற்றுறோம்னா நமக்கு தேங்காய் செலவு கம்மியாகுது. தேங்காய் வேலை அதிகம் இப்படி பண்ணுறேன். இப்படி பண்ணிக்கிறேங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? தேங்காய் இந்த தேங்காய் பாரு எத்தனை பாரு. இதுதான் 5 ரூபா. 5 ரூபா இந்த தேங்காய். தேங்காய்லாம் 5 விற்கிது. உங்க ஊர்ல தேங்காய் எவ்வளவு வேலை சொல்லுங்க. பெரிய கையெல்லாம் 50 ரூபாய்க்கு நம்ம இந்த சைஸ் வாங்கலாம் 50 ரூபாங்கிறாங்க. அதனால தேங்காய்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். கம்மியா போட்டுக்கிறது. போட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காய்லாம் வணக்கி ஆட்டி ஊற்றிக்கலாம் அப்படின்னு. கொஞ்சோண்டு பட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பட்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு நிறைய போடாதீங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சோண்டு அவ்வளோதான். கிராம் வந்து 2 கிராம் மட்டும் போட்டுக்கிறேன். நிறைய வேணாம். 2 கிராம் போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து இந்த பொட்டுக்கடலை போட மாட்டேன். கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அரைச்சிக்கிறேன். குழம்புக்கு இவ்வளோதான் தேவையானது. இதை அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் குக்கரில் 2 விசில் வந்துருச்சு. அடுப்பு அமைச்சிட்டேன். இதை அரைச்சி புளி இதெல்லாம் ஊற்றி ஒரு விசில் விட்டோம்னா குழம்பு ரெடி. டக்குன்னு காய் வந்துருச்சாமா? காய் வேறு சூப்பராக குழம்பு வந்துருச்சு. ஒரு விசில் தான். குக்கரில் வச்சு அப்படிதான் ஒரே விசில் வெந்துடும். நேரத்தை அவளையில் வச்சுக்கணும். காயும் வெந்திருக்காது. சரி காய் வெந்துருச்சு. நான் பாருங்க அரைச்சிட்டேன். இதையும் ஊற்றிக்கிறேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். அந்த புளியை ஊற்றிட்டா குழம்பு ரெடி. கொதி விட்டு தாளிச்சுட்டோம்னா குழம்பு ரெடி. நம்ம அவசரம்னா இப்படி குக்கரில் வச்சிடலாம். சீக்கிரம் வேலை ஏறும். இல்லை நமக்கு பொறுமையாக செய்யலான்னா நம்ம டேவசாலை வச்சு செஞ்சுக்கலாம். எனக்கு டைம் ஆயிடுச்சுங்களா. அதனால தான் சரி நான் குக்கரில் வச்சுக்கிறேன். வேறு எதுவும் நினைக்காதீங்க. அம்மா குக்கரில் வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. டைமில் தான் வைக்கிறேன். புளி கரைச்சிட்டு புளியை ஊற்றிக்குவோம். டேஸ்ட்டு பார்த்துட்டு புளியெல்லாம் கரெக்டாக இருக்காது. அதில் எப்படியோ கொதி ஊற்றினா குழம்பு ரெடி ஆகிடும். உப்பு காரம் இல்லை பார்த்துக்கோ டேஸ்ட் எல்லாம். எப்படிமா இருக்கு? செமையாக இருக்குது. அருமை. எல்லாமே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு மட்டும் போட்டுன்னா குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக. இது வந்து ஒரு கொதி விடணுமா? ஆமாம். இதுலேருந்து ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கிட்டா வேலை முடிஞ்சுதுங்க. கடைசியில் நான் எண்ணெய் ஊற்றி கடலை போட்டு தாளிச்சு ஊற்றிக்குவேன். ஏன்னா இப்போ எதுவுமே தாளிக்கல. அதனால கடைசியில் தாளிச்சுக்குவேன். பச்சை மொச்சை குழம்பு நம்ம ரெடி. நம்ம வீட்டில் வாங்கலாம் சேர்ந்து நம்ம இன்னைக்கு சாப்பிடுவோம். சூப்பரான ஒரு குழம்பு.
இது நல்லா கொதி வருது, அப்புறம் பார்ப்போம். குழம்பு நல்லா குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சு விட வேண்டியதான். நல்லா கொதிச்சு நல்லா குழம்பு பச்சை வாசலாம் அடங்கிடுச்சு. ஓகே, குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி தாளிச்சு விட்டுக்கிறேன் நான். இப்போ காய்ச்சலாம் மாவரையில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் குழம்பு. வாங்க இங்கே பாருங்க, காய் கொட்டை எல்லாம் சூப்பராக வெந்து எல்லாம் சுவை அருமையாக இருக்குது. ரெடி, அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு மேலே குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்புறேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் அம்மா வந்து பழைய வீட்டுக்கு போகிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. இங்கே ஆக்சுவலாக வந்து வீடு சௌகரியமாக இருந்தாலுமே கடை அதெல்லாம் கடை வீதி இப்போ சொந்தக்காரங்க எல்லாருமே ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால அம்மாவுக்கு வந்து ரொம்பவுமே தனிமையாக இருக்குது. அங்கே போகிறேன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அம்மா வந்து அங்கேயே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம். நான் எப்போ போகிறோன்னா என்ன தெளிவாக தெரியல. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுடைய வீடியோ மேக்ஸிமம் வந்து எல்லாமே பழைய வீடியோவில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய வீட்டில் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அம்மாவுக்கு அங்கே போகிறது வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்களுக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ எப்போ போகிறோம் என்ன போகிறோம் அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் பழைய வீட்டுக்கெலாம் போயிட்டு வீடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு வந்தோம். அதை வரும் பார்த்துருங்க. ஃப்ளாஷ்பேக். பழைய வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், இதுதான் வந்து நம்மளுடைய முதல் இருந்த வீடு. ஸோ இது வந்து 400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்னதாக அழகாக காம்பேக்டாக கட்டின ஒரு வீடு. இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். வீடு வந்து முன்னாடி குடியிருந்தவங்க வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, நமக்கு அந்தளவுக்கு க்ளீன் பண்ணி தரல. ஸோ அதனால் வந்துட்டு நாம்ளே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் களத்தில் இறங்கிட்டோம். அம்மா வந்து ஃபுல்லாக கூட்டி விட்டு நான் வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அம்மா வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தொடச்சி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே எனக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு அண்ணனுக்கு எல்லாத்துக்குமே நிறையா ஒரு மெமரிஸ்லாம் இருக்குது. இதுதான் வந்து எங்களுடைய பரம்பரை சொத்து. ஸோ தாத்தா கிட்டேருந்து வந்தது. எங்கே எவ்வளோ தூரம் போனாலுமே கடைசியாக வந்து நம்மளுடைய பூர்வீக இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்துரும்பாங்க, அது உண்மைதான் போல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அம்மா வந்து எல்லாம் கூட்டி விட்டுட்டாங்க. தென் வந்து கிச்சனை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை வந்து சோப்பு கொண்டு போகல, நார் எதுவுமே கொண்டு போகல. அப்புறம் பக்கத்தாலெலாம் கடன் வாங்கி அப்புறம் இப்படிக்கா நான் கிச்சனை க்ளீன் பண்ணும்போது அம்மா வந்து வெளியிலலாம் தொடச்சி விட்டுட்டாங்க. இந்த வெளியில் வந்து நம்ம பாதனிக்காய் மரம் வீடு காலி பண்ணிட்டாங்களே, அதனால் வாசலை யாரும் கூட்டுறதில்ல. அதனால் நம்ம வீட்டு பாதனிக்காய் மரத்துலேருந்து இந்த பாதனிக்காய் இலையெல்லாம் கொட்டி நிறைய குப்பையாயிருச்சு. அம்மா வந்து அதை கூட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பாதனிக்காய் மரத்தோடைய கதை எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளுடைய ஒரிஜினல் பழைய ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு இடி விழுந்த ஓட்டையில் வந்து இதை வச்சோன்னு சும்மா ஒரு ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணி போட்டிருப்போம். ஆனால் அந்த வீடியோவுக்கு வந்து செம்ம ரெஸ்பான்ஸு, நல்ல ஒரு ரீச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பழைய வீட்டில் எந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் அவ்வளோ இன்னோவேட்டிவாக அவ்வளோ க்ரியேட்டிவாக புது டிஷ்ஷஸ்லாம் வந்து செஞ்சு போட்டு அவ்வளோ ஃபன்னியான வீடியோஸ்லாம் நிறையா போட்டுட்ருந்தோம். இப்போ தான் வந்து ரொட்டீனே அந்த ஒரு சர்க்கிள்லேயே மாட்டிட்டோம். இதுக்கு மேலே வந்துட்டு நல்லா இன்னோவேட்டிவான சூப்பரான வீடியோஸ்லாம் வரும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் நம்புங்க, கண்டிப்பாக நல்லதாகவே வரும். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். நம்மளுடைய பழைய வீடியோவில் நீங்கள் எந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் போட்டிருப்போம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பழைய வீட்டுக்கு போகிறோங்கிற ஒரு ஹாப்பி நியூஸோடு உங்களை இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பழைய வீடியோ மாதிரியே இனிமேல் ஜாலியாக நல்லா வரும். டாட்டா பை பை, see you.